ஹேடா கிட்டன்ஸ் நான் கௌதமன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். மை ஒன் சைடட் லவ் அண்ட் மை 7 husbands 8 மீயோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் டைம் ஆகும்டா, அதனால அந்த ஒன் ஷாட் போட்டு உங்களை எங்கேஜாகவே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒன் சைட் லவ்வர்ஸோடைய பெயினை சொல்லக்கூடிய ஒன் ஷாட்டு அண்ட் சம் ப்ளஷர்ஸ் டூல. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு கல்யாண மண்டபம் செம்ம அழகா இருக்கு. செம்ம டெக்கரேஷனோட ஒரு கல்யாண மண்டபம். அங்க பார்த்தா நம்ம தலை தான் ஜேகே தான் உட்கார்ந்துருக்காரு, செம்ம ஸ்மைலி ஃபேஸோட. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுட்டே ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஐயா தான் பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லும்போது ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அது வேற யாரும் இல்லை, நீங்க தான். ஸோ அப்படியே நீங்கள் பொறுமையாக அழகாக பவ்யமாக நடந்து வரீங்க. நடந்து அப்படியே உட்காடுறீங்க. உட்கார வைக்கிறாங்க. உட்காந்தோன்னா திருப்பி மந்திரம்லாம் சொல்லி தாலிலாம் கட்டுறாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடியுது. ஸோ எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. ஓகே, கல்யாணம் ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களை பந்தியில் தான் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஊட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் போஸ் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போஸ்லாம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து எல்லாமே பண்ணுறீங்க. நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக ஜேகே ஒரு ஸ்மைலியாக இருக்காங்க, நீங்கள் ஒரு டைப் ஆஃப் ஹாப்பினஸில் இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த கல்யாணமும் முடியுது. எல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இங்கே என்னெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்குது. நடந்து இப்போது ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்தா பொண்ணு வீட்டில் நடத்துவாங்க ஃபர்ஸ்ட் நைட்டு. ஸோ உங்கள் ரூமில் தான் இருக்காங்க. அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஜேகே தானே ஃபர்ஸ்ட் உள்ள இருப்பான். ஸோ ஜேகே தான் சுற்றி பார்க்குறான். பார்க்கும்போது நிறையா உங்கள் ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நடுவில் உங்கள் ரூமோட சென்டரில் ஒரு கண்ணு, அப்படியே இந்த முட்டை கண்ணு, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கண்ணு மட்டும் பென்சில் டிராயிங்கில் ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு இருக்கு. அவன் யாருதுரா கண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறான். அவனுக்கு அந்த கண்ணை எங்கேயோ பார்த்து ஒரு தெரிஞ்ச சிமிலாரிட்டி ஃபீலிங் கிடைக்குது அவனுக்கு. ஸோ அவனும் அதே உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போது நீங்கள் தான் கதவை திறந்துட்டு வரீங்க. என்னத்துல அவன் பார்க்குறான்னு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம். ஐயையோ, இதை கழட்ட மறந்துட்டேனா நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முழிச்சிட்டு பார்க்குறீங்க ஜேகேவே. ஜேகே உங்களை பார்த்து திரும்பி ஸ்மைல் பண்ணிட்டு, யாரோட கண்ணுது, ரொம்ப அழகாக இருக்கானா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாருது இது அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் தான் அது நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மௌனத்துக்கு அப்புறம் சொல்கிறீங்க. அவன் சரி அப்படின்னா சொல்லி விட்டுறான். அதுக்கப்புறம் ஜேகே வந்து பெட்டில் உட்காந்துட்டு பாவம் ஏன் வந்து உட்கார மாதிரி சொல்கிறான். நீங்களும் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அப்போ ஜேகே தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு, உனக்கு என்னை பற்றி தெரியாது, எனக்கு உன்னை பற்றி தெரியாது, பிகாஸ் நமக்கு அரேஞ்ச் மேரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அப்புறமே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே கேட்க, நீங்களும் சரின்ற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகேவும் அதுக்கப்புறம் சரி சொல்லு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களும் எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், நான் வந்து புக்ஸ் நிறையா படிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க நிறையா ஹாபீஸு, உங்களோட ஸ்டோரிஸு அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறீங்க. அப்போது நம்ம ஜேக்கும் சரி எனக்கு பிடிச்சதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சரி கேட்க, நீங்கள் மனசுலே அதான் எனக்கே தெரியுமேடா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு சொல்லுங்க ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணுவேன், எனக்கு ஜிம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், என் பாடியை ஃபிட்டாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும், பனானா மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவன் நிறையா சொல்கிறான். நீங்களும் மனசில் ஆமாம் உனக்கு பனானா மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும், உங்கள் அம்மா சமையல்னா ரொம்ப பிடிக்கும், பாட்டு சூப்பராக பாடுவேன், டான்ஸ் செம்மையாக ஆடுவேன், ஒர்க் அவுட்னா செம்ம ஒர்க் அவுட் பண்ணுவேன், உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஜேகேவும் உங்களுக்கு கண்ணை பார்த்துட்டு ஏன் அமைதியாகவே இருக்க அப்படின்ற மாதிரி சரி கேட்கான். இல்லை நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா, அதான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகவும் சரின்னு சொல்லி அவன் நிறையா கண்டினியூ பண்ணி பேசான். நீங்கள் அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் மனசில் நினச்சி இதான் எனக்கு எப்பயோ தெரியுமே அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகேவும் உங்கள் ஸ்மைல் அப்படியே பார்த்து ரிப்ளிகேட் பண்ணிவிட்டு சரி தூங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி ஜேகே அப்படின்ற மாதிரி சரி நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இப்போது படுத்துட்டு அவன் உனக்கு கம்ஃபர்டபுள் தானே மேலே படுக்கல, எனக்கு கீழே படுத்துக்குவா, உன் கூட நான் என் முழு வாழ்க்கையே வாழ்ந்துட்டேன்டா கனவுல, இப்போ நீங்கள் பக்கத்தில் படுத்தா என்ன படுக்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு
ஜேகே பக்கத்தே படுத்துக்கோங்க, எனக்கு ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அதனால சொல்ல அவனும் சரி சரி பக்கத்தே படுத்துக்கிறான். எனக்கு நைட்ல கை கால் போடுற பழக்கம் இருக்கு, தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க ஒரு ஃப்ளோல சொல்லிடுறீங்க. ஆ இல்ல இல்ல, எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு, அதனால நான் கெஸ் பண்ண உங்களுக்கும் இருக்குமோ. ஆமா இருக்கு. ஸோ உனக்கு நான் கட்டி பிடிச்ச பிரச்சனை இல்லைல்ல, எப்பயே கை கால் போட்டு படுத்துக்கிறாள். சரி ஜேகே கிட்ட நோ இஷ்யூ சொல்றேன், நீங்களே சொல்லிட்டு நீங்களே ஜேகே கிட்ட போறீங்க. அவளும் லைட்டா உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். கால் உங்க கால் மேல போட்டு அப்படியே உங்க நெக்லஸ் நகல் பண்ணிட்டு தூங்கிடுறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ எத்தனை நாள் கனவுடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்களும் ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே தூக்கமே வரல உங்களுக்கு. உண்மையா சொன்னா நீங்க அப்படியே முட்டை முட்டை முழிச்சு முழிச்சு பாக்குறீங்க. உங்க ரூம் எப்படி இருக்குன்னா பால்கனி, உங்க ரூம்ல பால்கனி இருக்கும். அந்த பால்கனில லைட்டா மூன் லைட் வந்து உங்க கர்டைன்ஸை தாண்டி வருது. அந்த கர்டைன்ஸ் ஆடுறதுனால உங்களுக்கு அந்த மூணும் தெரியுது. நீங்க அந்த மூணை பார்த்து ஐயோ நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியலையே முருகா, எனக்கு இப்படி ஒரு வரமா அப்படின்ற மாதிரி நீங்க சிரிக்கிறீங்க. உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஐயோ எத்தனை நாள் கனவுடா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே அழுகு முட்டிட்டு வருது. அப்படியே கத்தி அழுது கடவுளுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும் போலலாம் தோணுது. ஸோ நீங்களும் அப்படியே எப்படியோ தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஜேகே பக்கத்துல இல்ல. நீங்களும் என்னடா அதே போய் வீட்டுல பொண்ணுதான் முதல்ல எழுதிருப்பேன்னு சொல்லுவாங்க, இப்ப நீ இவன ஆளை காணோம். நீங்க திரும்பி திரும்பி பாக்குறீங்க, பார்த்தா சார் உருண்டு உருண்டு கீழே போய் விழுது, கீழே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ நம்ம தான் எங்கேயாச்சும் உதச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அது இல்லாம கர்டைன்ஸ் நவுந்திருக்கும் வேறயா, அதனால சண்டையில அவன் மூஞ்சிலே படுது. நீங்க விறுவிறு அவன் லைட்டா சினுங்க வர ஆரம்பிச்சிருப்பான். நீங்க விறுவிறுன்னு போய் அந்த கர்டைன்ஸை மூடிட்டு அந்த இதை வச்சு ஸ்டிக்லாம் பண்ணிட்டு தூங்கட்டும் அப்படின்னா சொல்லி விட்டுட்டு நீங்க போய் குளிக்க போயிடுறீங்க. ஸோ குளிச்சுட்டு வந்து அவங்க சாரீலாம் பாத்ரூம்ல கட்ட முடியாதுல்ல, ஸோ சாரீலாம் கட்டிட்டு நெத்தியில குங்குமம்லாம் வச்சுட்டு தாலிக்கு குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன். இந்த மிரர் முன்னாடி பார்த்து எப்படி அழுதுருக்கேன்ல, எவ்வளோ தடவை எழுதிருக்கிய. இப்ப பாத்தியா, எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் நடக்குதோ என்னோட சரி. நீங்க கண்ணை கலங்கிட்டே இதை பார்த்து ஒரு ஒரு ஸ்மைல், ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் கீழே போறீங்க. உங்க அம்மாவும் உங்களுக்கு காஃபி பிடிச்சிருக்காங்க. அவர் எந்திரிக்கலையாமா? இல்லம்மா, அவர் தூங்கிட்டு இருக்காரு. அதான் சந்தோஷமா இருக்கேல்ல வயன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க. சந்தோஷமா தாம்மா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரிடா சரிடா, சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க பாரு உங்க அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு கிளம்பணும்ல உங்க மாமியார் வீட்டுக்கு. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க உங்க அப்பா கூட போய் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம ஜேகே ஒரு 1/2 கழிச்சு வரான். நான் குளிச்சுட்டு அப்படியே தலையெல்லாம் துவட்டிட்டு டேக் அண்ட் ஷர்ட்ல டிஷர்ட்ல வரான். நீங்களும் பார்த்துட்டு வாங்க காஃபி குடிக்கிறீங்களா, காஃபி போடவா? அதெல்லாம் இல்லை, எனக்கு காஃபி வேணாம். சரி இருங்க வர அப்படிமா சரி. நீங்க குடுக்குன்னு போய் பனானா மில்க் போட்டு எடுத்து வந்து தரீங்க. அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சாரி லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். நோ இஷ்யூஸ் ஜேகே அப்படிமா சொல்றீங்க. நீங்களும் வந்து அப்படியே பேசிட்டே அப்படியே லஞ்சும் சாப்பிட்டு நீங்க உங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறீங்க. இப்போ உங்க அத்தை வீட்டு வாசல்ல தான் இருக்கீங்க. வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு தான், பிகாஸ் ஜேகே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். அது இல்லாம அதனால வந்து நீங்க வீடை பாக்குறீங்க. வீடெல்லாம் ரொம்ப அழகா டெக்கரேட் ஆயிருக்கு, கல்யாணம் பண்ண வேண்டிய வீடு இல்லையா, ஸோ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களும் வந்து ஜேகேக்கா வெயிட் பண்றீங்க. அவனும் வந்து உங்க கூட நீங்க காரை விட்டு கீழே வாங்கியிருப்பீங்க. அவன் ஜேகே வந்து பார்க் பண்ணிட்டு வரேன் நீ வெயிட் பண்ண அப்படின்ட்டுருப்பான், பிகாஸ் ஆர்த்திலாம் எடுத்தா உள்ள கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்க அத்தை தான் வந்து பையன்மா வந்துட்டியா, உனக்கு கம்ஃபர்டபுள் தானே, உனக்கு ஓகேவா, எங்கேயாச்சும் வலிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நீங்க அதெல்லாம் ஒன்றும் அத்தை நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் உங்க அத்தை கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க. எங்க அவன் இன்னும்மா பார்க் பண்ணிட்டு இருக்கான் காரு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அவன் நீ உங்க ரூம்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்துச்சுல, அந்த போட்டோ ஃப்ரேம் எனக்கு வேணும்னா வேணும்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருப்பீங்க, அதை அவன் கையில தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ என்னது இது, அது அத்தை இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட கண்ணா, அதனால அவ எடுத்துட்டு வந்தே அவனும் அடம் பிடிச்சி அதை தூக்கிட்டு வந்தா சொல்ல. உங்க அத்தையும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கும் இந்த கண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அவங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லி போலாமா உள்ள போலாமா அப்படின்னு. ஐயோ மறந்த வேலையே மறந்துட்டேம்மா இருமா அப்படிமா சொல்லி அவங்களும் ஆர்த்திலாம் கரைச்சி எடுத்துட்டு வந்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து எடுத்துட்டு வந்து
பற்ற வச்சு உங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே வந்து நீங்கள் வீடெலாம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்தது இல்லைம்மா? இல்லை நான் வீட்டுக்கு வந்ததில்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி வரக்கூடாது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வரதில்லை. நான் சொல்ல சரிம்மா அந்த நீ ஜெக்கி சுற்றி காமி குழந்தைக்கு வீட்டை அப்படின்னா சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னா சொல்லி அவனும் கூப்பிட்டு போகிறான். இது வந்து மினி லைப்ரரி, எங்கள் அப்பாவுக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நீ வேறு புக்ஸ் படிக்க பிடிக்கும்னு சொன்னல, அதனால நேற்று நைட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் வாங்கி வைமா அப்படின்னா சொல்லி ஒரு 2-3 புக் வாங்கினேன். உனக்கு பிடிச்சா இது பண்ணு, இல்லாட்டி நம்ம அப்பாட்டே கொடுத்துடலாம், அவர் படிப்பார் இது வந்து அப்படின்னா சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டு அதெல்லாம் இல்லை, நீங்கள் கூட என்னென்ன புக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சரி பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ லிமிட்டட் எடிஷன் புக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ உங்கள் அத்தையை பார்த்து ஏன் அதுவும் நைட்டு அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு மணி அப்படின்னு சரி அவங்க சொல்றாங்க. வாவ், காசு இருந்தா என்ன வேணா பண்ணலான்றது அத்தை நீங்க நிரூபிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜாலியா பேசுறீங்க. பிகாஸ் நிச்சயம் பண்ணதுல இருந்தே உங்க அத்தைகிட்ட நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்க, ஜெயிக்கிறதா பேச மாட்டீங்க. உங்க அத்தைகிட்ட நீங்க பேசுறீங்க. ஸோ நீங்களும் உங்க அத்தையும் ரொம்ப பாண்டட். நீங்க எல்லார் வீட்லயும் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பேசுவாங்க நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம். ஆனா நீங்களும் உங்க அத்தையும் தான் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேசியிருப்பீங்க. என் பையன் அப்படின்னு கழுவி ஊத்துவாங்க. ஆனா உங்களுக்கு தான் அது எப்பயோ தெரியுமே, அதனால வந்து நீங்களும் ஸ்மைல் பண்ணி எப்படி கேட்பீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த வீட்டுக்கு செட் ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஒரு 1 வீக் இருக்கும். 1 வீக் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அத்தை மாமா எல்லாத்தையும் பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகி நீங்கள் அங்கே போகிறது இங்கே போகிறது சொல்லி கல்யாணம் புது தம்பதிகள் இல்லையா, அதனால வந்து நிறைய வெளியே போங்கன்னு உங்கள் அத்தையும் மாமா அடிச்சு துரத்திட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெயிக்காம வெளியே வந்துடுவீங்க. அதெல்லாம் ஜெயிக்க அவன் ஆஃபீஸ்க்கு உங்களை கூப்பிட்டு போவான். நீங்கள் வந்து சரி எனக்கும் உங்கள் ஆஃபீஸில் வேலை போட்டு தரீங்களா, நான் வந்து உங்கள் கூடயாச்சும் இருந்த மாதிரி இருக்கும், எனக்கு வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்கும் அப்படி மாதிரி சொல்ல உங்கள் அத்தையும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு போடா, உனக்கு அதோட வேறு என்ன வேலை அப்படி மாதிரி சொல்லி இப்போல்லாம் நீங்கள் வந்து அவங்க கூட தான் ஆஃபீஸ் போகிறீங்க. இப்போது போக போக நீங்களும் ஜிக்க ரொம்ப க்ளோஸ் ஆகி கொஞ்சம் இன்டிமேட்டெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப லவ்லி கப்பல்ஸாக மாறிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இப்படி தான் நீங்கள் வந்து ரூம் க்ளீன் பண்ணும்போது ஒரு டைரியை பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு பேபி இந்த டைரியில் நான் வேணுனாலும் நடந்தால் நல்லாயிருக்கும் நிறைய எழுதியிருக்கேன்ல, டைரி தான் போல அப்படின்னா சரி நீங்கள் சிரிச்சிட்டு அந்த டைரியை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் சரின்னு சொல்லி நீங்கள் கிளம்புறீங்க. பிகாஸ் இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாரும் சேர்ந்து கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து சரின்னு சொல்லியிருப்பீங்க, ஜெய்கிட்டே சொல்லியிருப்பீங்க அவனும் போயிட்டு வா, வீட்டிலே எவ்வளோ நாள் இருப்பேன், ஒன்றும் ஆஃபீஸ் வீடு மாற்றி போவதை போயிட்டு வாங்கன்னா சொல்ல உங்கள் அத்தையிட்ட நீங்கள் உள்ள போய் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அத்தை இப்போலாம் பெண்கள் தான் சுத்தம், லேடிஸ் ராணுவப்பட போய் சுற்றிட்டு வா அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு சிரிப்பாக வந்திருக்கும். ஸோ நீங்களும் கிளம்பி அந்த டைரியை வந்து அப்படியே மறந்த வாக்கில் அந்த டேபிளே வச்சுட்டு போயிட்டுருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு 2-3 போல் கிளம்பியிருப்பீங்க. நீங்கள் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா சொல்லிட்டு தான் போயிருப்பீங்க. நம்ம ஜேகே அதுக்குள்ளே வந்துடுவான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜேகே ஒரு 5 o'clock போல் வரான். பார்க்கலாம் என்னடா அது டைரின்னு சொல்லிட்டு அதில் அந்த டைரியை திறந்து பார்த்தா என்னுடைய முதல் காதல் அப்படின்ற மாதிரி ஒரு டைரியோட ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. அவன் என்னடா அது அப்படின்னா சொல்லி பார்க்குறான். பார்த்தா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்க அதே கண்கள் இந்த அந்த டைட்டிலுக்கு கீழே வரைஞ்சிருக்கு. ஏய் யார் கண்ணுடா அது, அவ ஒருவேளை நமக்கு முன்னாடி யாராச்சும் அவள் லவ் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சரி யாருதுன்னு என்னதுன்னு பார்ப்போன்னு சொல்லி பார்த்தா அந்த டைரியில் நான் அந்த ஸ்கூலுக்கு போன நாள் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. சரி வாங்க நம்ம டைரி கூடயே நம்ம ட்ராவல் ஆகலாம். ஸோ ஒரு ஸ்கூலை தான் காட்டுறோம். அந்த ஸ்கூலில் அசம்பிளி நடந்துட்டுருக்கு. அசம்பிளியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் வைஸ் அசம்பிள் ஆயிருக்காங்க. இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான் அசம்பிள் ஆயிருக்காங்க. அதில் நீங்கள் தான் உங்களுக்கு முன்னாடி யூனா, உங்களுக்கு பின்னாடி வந்து மிஞ்சி. ஸோ அப்படியே நீங்கள் 3 பேரும் அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு பக்கத்தில் பாய்ஸ், உங்களுக்கு பக்கத்தில் பாய்ஸ், உங்கள் கிளாஸ் பாய்ஸ் ரோ, அதில் பார்த்தா ஒரு பையன் டேய் மச்சான் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி செம்ம அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸோட. அதில் நம்ம ஜிமின் தான் டேய் டேய் ஜங்குக்கா அப்படி பண்ணாதடா சிரிப்பு வருது மச்சான், ஐயோ யோ டேய் ஏன்டா அப்படி கமாடிச்சு சொல்கிறேன், அந்த ஆள் தான் அங்கே இருக்கிறானா நீ இப்படி சொல்லி சிரிக்க வைக்காத, நம்ம வேறு லாஸ்ட் நிற்கிறோம், அந்த ஆள் வேற முறைக்கிறான்டா பின்னாடி நம்ம கிளாஸ் டீச்சரு, ஐயோ டே சும்மாருடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க பிரின்ஸ்பலை வச்சு. நீங்கள் என்னடா யாரா அப்படி கத்துறான்னு சொல்லி நீ திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் தான்.
மாசா அப்படியே சட்டை காலெல்லாம் இழுத்துட்டு பக்கம் ரவுடி மாதிரி வாட்செல்லாம் கட்டிட்டு செம்ம அழகா இருப்பான் பையன். வாட்ச்லாம் கட்டி ரொம்ப அழகா ரொம்ப பிரிட்டியா இருப்பான். ரொம்ப அந்த ஒரு இன்னசென்ட்னஸ் இருந்தாலும் ஒரு ரவுடித்தனம் இருக்குன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையன். ஸோ நீங்களும் பாக்குறீங்க, அடி என் க்ரஷ், அதுவும் ஏன் எனக்கு பக்கத்துலயோ அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அப்போ மிஞ்சிதான், மச்சான் வலியுது மச்சான் கொஞ்சம் தொடச்சுக்கோ சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் உனக்கு பொறாமடி, யார் சொன்னது பொறாமன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி மிஞ்சி இது பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஜின்னு ஏ அடியே மிஞ்சி தள்ளி நெல்லு பாரு, அப்புறம் அந்த ஆள் திட்டுவான், எதுக்கு பசங்களை பொண்ணு ஒன்னா நிக்கிறீங்கன்னு அந்த மாதிரி சொல்ல, ஐயடா அப்படியே நினப்பு தான் உனக்கு பொழப்ப கிழக்குமா, நான் வந்து உன் பக்கத்துல நான் அந்த உங்க பசங்க உங்க லைனே கோணையா நிக்குதுடா பக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி மிஞ்சி கத்துறா. நாங்க கோணையாவா, நாங்க எப்பயுமே நேர்கொண்ட பார்வை நேரா தான் நிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேங் சொல்ல. அப்ப நம்ம யூனாதான், அப்படியா தோற கொஞ்சம் முன்னாடி பாருங்க அப்படின்னு பார்த்தது பாம்பு மாதிரி நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்கதான் தள்ளி கால் சைடு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து ஹலோ ப்ரோ இங்க பாருங்க டேங் ரொம்ப பண்றீங்க, அப்புறம் அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ஆக்சுவலி வந்து நீங்க எப்படின்னா 12th ஒரு ஃபீமேல் கேங் லீடர் மாதிரி நீங்க சம்மார்த்த பண்ணி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து ஒரு அரட்டையான கேர்ள், அதே மாதிரி நம்ம ஜேகே குரூப் தான் அரட்டையான பாய்ஸ். ஸோ நீங்களும் வந்து அப்படியே ஜேகே தான் பார்த்து சொல்றீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்களா, அப்புறம் நாங்க தான் கத்துறோம் ஸோ எங்க தலையை விட்டுவாங்க, வாயை மூட்டை இருங்க 3 பேர் அப்படின்னா ஸோ நீங்க சொல்லிட்டு திரும்புறீங்க. நம்ம ஜேகேயும் ஐயோடா இந்த பொண்ணுனா ரொம்ப எனக்கு பேர் இருந்தா மேடம் பெரிய டான் 12th அதான் கொஞ்சம் ஆடுறாங்க. அது இல்லாம நிறைய பசங்களுக்கு மேல ஒரு கண் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மள்ட்ட அவங்க சொல்ல, ஏன் உனக்கும் இருக்கா என்ன, எனக்கு இவ மேல கிடையாது, இவ கூட சுத்துறவ மேல ஒரு கண் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரா அந்த நல்ல உள்ளம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் கேட்கறான். அதை நான் வந்துட்டு சொல்றேன் முட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனு சொல்லி கலாச்சி விட்டுறான். நீங்க இதுங்க திருந்தாதீங்கன்னா சரி திரும்புறீங்க. கரெக்டா உங்க கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு, ஒயன் சும்மா இருக்க மாட்டியா சார், நான் அமைதியா தான் சார் இருக்கேன், இவனுக்கு தான் நான் எரிச்சல கிளப்புறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க இரிட்டேட் ஆகுறீங்க. அப்போ நம்ம ஜெயிக்கே தான், இவர் பேர் வயனா, இல்ல மேடம் பேர் சொர்ணாக்கா, இவர் வந்து ஒரிஜினல் நேம் வச்சு கூப்பிடுறாங்க, ஆனா மேடம் பேர் சொர்ணா அப்படின்னு சொல்லி அவனுங்க கலாய்க்கிறானுங்க. நீங்க சொர்ணா கிருஷ்ணா டேங்கு இருக்கிற 4 பொண்ணு இருக்காது பத்துக்கோ தட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜெயிக்கிறேன், என்ன ஏன் முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட எகிற அப்படின்ற மாதிரி சரி ஜெயிக்க வரான். நீங்க அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறீங்க. பிகாஸ் நீங்க யார் என்ன பண்ணாலும் வந்து சண்டைக்கு போவீங்க, பட் ஜேகே எது சொன்னாலும் அப்படியே பம்மிடுவீங்க. பிகாஸ் அவன் வந்து உங்களோட எப்படி சொல்றது, நீங்க வந்து 11th ஸ்கூல் வந்திருப்பீங்க. ஸோ அந்த 11thலேருந்தே ஜேகே உங்க க்ரஷ்ன்னு சொல்லுவேன், உங்க ஒன் சைட் லவ், நீங்க அப்படியே உருகி உருகி அவனை பார்த்து லவ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அதனால ஜேகிட்டே அப்படியே அடங்கி போவீங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, அதானே ஊர்ல இருக்க எல்லாத்தையும் பம்பு பண்ணுவா, ஆனா இவனை பார்த்தா மட்டும் அப்படியே அடங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க தலையில அடிச்சுக்கிறாளுங்க. எதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட எகிற நீ அப்படின்னு சொல்லி சொல்ல, ஐயடா உங்க ஃப்ரெண்டை வாய மட்டும் இருக்க சொல்லுங்க அப்படின்னு இவனா சொல்லிட்டு உங்களை திருப்பிடுறா. பிகாஸ் முன்னாடி பிரின்சிபலே உங்களை பார்த்து முறைக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அப்படியே அமைதியா திரும்பிக்கிறீங்க. வர வரை ஒரு கொழுப்பு ஜாஸ்திட்டு போகிறதுனால தட்டி வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறான். ஸோ அப்படியே தான் போகுது உங்க ஸ்கூல் லைஃப். டெய்லி நீங்க ஜெயிக்க பார்த்து சைட் அடிப்பீங்க அவனை. நீங்க அப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச்னா அந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் அவன் லாஸ்ட் பெஞ்சு. ஸோ எப்படி நீ தலையில கை வச்சுட்டு படுத்து தூங்கிடுவீங்க, அதை நீ அவனை உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிதான் நடக்கும். ஒரு நாள் என்னன்னா உங்க கிளாஸ் பசங்களுக்கும் பக்கத்து கிளாஸ் பசங்களுக்கும் செம்ம சண்டை. அதுல வந்து ஜேகே போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பையனை. ஏய் யாரா நீ பெரிய ஒருத்தான், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, என்னத்துக்கு எங்க அம்மாவெல்லாம் அழுக்குற நீ அப்படின்ற மாதிரி சொல்லி செம்ம சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பிரின்சிபல்லாம் வந்து ஜேகே பிடிச்சி தரத்துலன்னு கேபினெட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த கேங் பசங்க எல்லாருமே அங்கதான் இருக்கானுங்க. ஸோ நீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஐயோ ஏய் என்னடி ஆச்சு, எதுக்கடி ஜேகே வந்து ஆள் பிடிச்சி எடுத்துருப்பான், சண்டே ஆரம்பிச்சது அவன், இவன் தான் என்ன மயத்துக்கு ஜேகே பிடிச்சி எடுத்துட்டு போறான் அப்படின்னு மாதிரி நீ கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இவனாதான் வயன் அமைதியா எதுவும் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணி பாக்குறீங்க. பார்த்தா ஜேகே வெளியே தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்கான். உங்க அப்பா அம்மா வந்து அந்த திட்டிட்டு இருக்கான் ஜேகேவை. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எதுக்கு அவனை திட்டுறாங்க, அவன் என்ன பண்ணா, அவன் அவங்க அம்மாவை பத்தி பேசுறதுனாலதான் சண்டை போட்டான், இப்ப அவங்க அம்மாவே அவனை பிடிச்சி திட்டுறாங்க. சே அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க அழுவுறீங்க. இப்போ மிஞ்சிதான் நீ அழுது என்னடி பண்றது அப்படி மாதிரி பார்க்கும்போது, ஆனா அவனுக்கு வந்து அடிய சண்டை போடுறதுல அங்கங்க பிளட் எல்லாம் வந்துருக்கு வாயில லிப்ஸ் கிட்ட எல்லாம். நீங்க பாருடி அவனுக்கு ரத்தமா வருது, அவங்க அம்மா அதை கூட கண்டுக்காம இப்படி திட்டுறாங்க. அதனால சரி நீங்க அழுகுறீங்க. அப்போ
பார்த்தா அங்க இருக்க எல்லா பசங்களுமே அப்படிதான் இருக்காங்க. அடிச்சு மண்டை கிண்டெல்லாம் ஒரு மாதிரி போய் அது இல்லாம ஷர்ட் இதெல்லாம் கிழிஞ்சு சண்டைனா சட்டை கிழியுவாங்க, அந்த மாதிரிதான் இருக்காங்க ஒவ்வொருத்தனும். சோ அப்ப பிரின்சிபல் தான், உங்க பையனுக்கு நான் டிசி கொடுக்க போறேன், எங்க பார்த்தாலும் ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்கான், பக்கத்து கிளாஸ் பசங்களோட சண்டை போறான், அறிவில்லை அவனுங்களுக்கு என்ன சொல்லி கத்துறாங்க. வீமின் பேரண்ட்ஸ் 3 பேருமே இருக்காங்க. செம்ம கத்துறாரு அவரு. அப்போ அப்படியே திட்டிக்கிட்டே உங்க பக்கம் பார்க்க, நீங்க கிளாஸ் எல்லாருமே மோஸ்ட்லி கிளாஸ் எடுத்து வெளியே தான் இருப்பாங்க. உங்களை பார்த்துட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் அது ஒரு அடங்கா பிராடி, பசங்கள்லாம் உங்க பையன் அப்படியே ஸ்கூல் ஃபுல்லா அப்படியே தருதலையாவே சுத்துது உங்க பசங்களாலதான் அப்படின்மா சொல்லி கத்துறாரு. நீங்க இதை நான் போய் பேசிட்டு வரேன் அப்படிமா சொல்லிட்டீங்க. போனிட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முன்னாடி வந்து நாங்க என்ன பிரச்சனை பண்ணோம், என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. ஜேகே உங்களை அப்படியே மிரண்டு பாக்குறான். யோ உனக்கு தெரியுமாயா, அவங்க அம்மாவை பத்தி அந்த பையன் தப்பா பேசினால்தான் இவன் சண்டைக்கு போனான், என்ன நினைச்சுன்னு முழுசா கேட்க மாட்டேன், பணம் வச்சிருந்தா மட்டும் பணக்காரங்க வீட்டு பசங்களை மட்டும் அப்படி தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது, உனக்கு அறிவில்லை. ஸ்கூலுன்றது ஒருத்தங்க நல்வழிப்படுத்த, இந்த மாதிரி கேவலமான புத்தியில நீயே இருக்கும்போது பசங்க எப்படி இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. அம்மா சொல்ற பேச்சே கேட்காம நிப்பாட்ட ஆடினா அப்படிதான் இருக்கும் அப்படின்னா சொல்லி நீ திரும்பி ஜேகே பேரண்ட்ஸ் ஜேகே விமன் 3 பேர் பேரண்ட்ஸுமே பார்த்து, இங்க பாருங்க அங்கிள், உங்க பசங்க எந்த தப்புமே பண்ணல, ஜேகேயோட அம்மா உங்களை பத்தி அவன் தப்பா பேசுனதுனால ஜேகே சண்டைக்கு போனான். ஒரு ஃப்ரெண்டு ஒரு அம்மாவை பத்தி பேசும்போது கோவம் வரதான் சரி அவனுக்கு, அவனே சண்டை போட்டானுங்க. நீங்க எப்படி நீங்க அவனை திட்டுறீங்க, என்ன நினைச்சிருக்கோம்ல கேட்டீங்களா? இந்த பேரண்ட்ஸ்மே இதை பண்றது கிடையாது. எது நடந்தாலும் நம்ம புள்ளதான் தப்புன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டியது. என்னடா நடந்துச்சு சொல்லுடான்னு கேட்க வேண்டியது தானே, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க. அதுமா சரி நீங்க அங்க கத்திட்டு நீங்க பாட்டு போயிடுறீங்க. ஜேகேவோட பேரண்ட்ஸ் எல்லாம் திரு முடிக்கிறாங்க. உண்மையாலுமே ஜேகே அந்த பொண்ணு சொல்றது உண்மையா? ஆமா ஆமா, அந்த பையன் தான் தருதல, அவங்க அவன் வந்து சும்மா தான் நாங்க பேசிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம், உங்களுக்கு அவனை தெரியும்ல, சும்மாதான் பேசினா சம்மந்தம் இல்லாம உங்களை பத்தி தப்பா பேசினேன், கோவம் வந்துருச்சு அதான் அடிச்சிட்டேன் என்ன சொல்லி ஜேகே சொல்ல. வியோ மீனும் தான், ஆமா ஆண்டி ஆக்சுவலி உண்மையாலுமா அதுதான், அதனாலதான் நாங்க அடிச்சோம், உங்களை பத்தி சொன்னோன்னே எங்களுக்கு கோவம் வந்துருச்சு அதான் அடிச்சோம், அதனாலதான் நம்ம எங்க கிளாஸ் பசங்க எங்க கூட வந்து சண்டை போட்டாங்க, அதனாலதான் பெரிய சண்டையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்ப அந்த பிரின்சிபலை பார்த்து வீண்மீன் குக்கோட பேரண்ட்ஸ், முதல்ல நீங்க பிரின்சிபலா உருப்படியான ஒரு வேலை செய்யுங்க புரிஞ்சா, தேவையில்லாம காசு இருக்கவங்க சொம்பு தூக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க சொல்லி ஜேகேயோட அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. பிகாஸ் ஜேகேயோட அப்பா ஒரு லாயர். நீங்களும் வந்து தேங்க்ஸ் அங்கிள் அப்படிமா சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்து தேங்க்யூ அப்படிமா சொல்றான். நீங்களும் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சேர்ந்து நீங்களும் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப மிஞ்சிதான், மச்சான் அவன் ஆளுக்கானி இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போவான்னு எங்களுக்கு தெரியாம போச்சுடா, என்ன கத்துறா, அதுவும் ஒரு பென்சிலை பார்த்து வாயா போயான்ற வேற லெவல் மச்சி நீ அப்படின்னு சொல்லி மிஞ்சி கலாய்க்கிறா. அப்ப நம்ம இவனாதான் நெக்ஸ்ட் உன் வீட்டு பேரண்ட்ஸ் தானே எங்க இருந்தாலும் கடுப்புல ஒன்னதான் முறைக்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்ல. நீங்க திருப்பி நீங்க அந்த பிரின்சிபலை பார்த்து முறைக்கிறீங்க, அவன் போயிடுறான் உள்ள. நீங்களும் போதும் அந்த ஆள் அவ்வளவு சீன் தான் கிடையாது, ஃபோன் பண்ணா எங்க அம்மாட்ட நான் சொல்லுவேன், நீ அவனை நம்புறியா என்ன நம்புறியா, இந்த பிரச்சனை நினைச்சு அந்த ஆள் அப்படியே பணத்துக்கா அப்படியே சாய பார்த்தா நான் உண்மையா சொன்னேன் அப்படிமா சொல்லுவேன் நான். எங்க அம்மா கேட்கலையா அவ்வளவுதான், எனக்கு அம்மா வேணா ஒருத்தி வேணா நான் பட் போயிடுவேன் சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்போ மிஞ்சிதான், அடிப்பாவி உன் ஆளுக்காக நீ என்ன வேணா பண்ணலான்னு இருக்க போறிய, என்ன வேணா பண்ணுவான் அப்படிமா சொல்லி நீங்க பாட்டு உள்ள போறீங்க. ஏன்னா வந்து பிரச்சனை இல்லை, அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, என்னதான் இருந்தா சண்டை தானே, அதனால வந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க ஒரு 10 days. நீங்க அந்த 10 days பித்து பிடிச்ச மாதிரிதான் சுத்துறீங்க. அது இல்லாம ஒரு கோவம் அப்படி வருது அவனை பார்க்காம, அப்படி எரிஞ்சு விழுவுறீங்க. சோ என்ன ஆகுதுன்னா 10 days கழிச்சு ஜேகே வந்து அப்படியே தேங்க்ஸ் சொல்றான். அப்போ ஒரு பொண்ணு குடுக்குன்னு ஓடி போய், ஜேகே ஐம் சாரி ஜேகே, என்னால பிரச்சனை அப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க முடியல அப்படின்னா சொல்ல. அந்த ஜேகேடா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மாயா, ஒன்னும் இல்ல, நீ எதுக்கு அழுவல, இங்க பாரு மோ அப்படிமா சொல்லி அவன் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நீங்க பாக்குறீங்க யாரா அவ அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்புலயே. அப்போ ஜேகேதான், இங்க பாரு, நீ என்ன லவ் பண்ணி என் கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறதே பெரிய விஷயம் ஓகேவா, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற, உன்னோட லவ்னால தான் எனக்கு அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் எதுவும் கிடைக்காம நான் திருப்பி ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஓகேவா. என்னது அவ லவ்னாலே அப்படின்னு மிஞ்சி திருப்பி பாக்குறா. யோ அவன் உனக்கா சண்டை எல்லாம் போட்டு பிரின்சிபல் எல்லாம் சண்டை போட்டு அதிகமா திட்டி உன்னை காப்பாத்திட்டா, அவ லவ்னால நீ தப்பிச்சன்னு சொல்றாங்க பாத்தியா ஒயன் அந்த மாதிரி. திரும்பி பார்த்தா நீங்க அப்படியே கண்ணு கலங்குனால அப்படியே கோவத்தோட உச்சக்கடுத்த கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது. என்னது அவள் லவ்னாலயா, டேய் உனக்கா நான் அவங்க போய் சண்டை போட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அப்ப நம்ம ஜிகே தான், பாரு மாயா லுக்,
ஐ லவ் யூ, ஓகேவா? நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. நீ அந்த இன்சிடென்ட் தப்பாங்க இல்லாம இருக்கிறது நல்ல விஷயம் தான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் கிளாஸ் டீச்சரே போய் போட்டு கொடுத்துருக்கோம் எங்க அம்மாட்ட, இந்த மாதிரி இதுங்க லவ் பண்ணிட்டு சுத்துதுங்க, நல்ல வேலை நீ அப்ப இல்லாம போனேன்னு சொல்லி ஜேகி எப்படி மாயாவை கூட்டிட்டு போயிடுறான். மாயா வந்து ஜேக்கியோட வயசு சின்ன பொண்ணு, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணு. ஸோ நீங்க பார்த்துட்டு இவன் லவ் பண்றான்றதை யாருமே என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்க மிஞ்சி நான் பார்த்து கேட்குறீங்க. அது எங்களுக்கே தெரியாது அப்படிமா சொல்லிட்டு அவளுங்க உங்களை பாக்குறாளுங்க. நீங்க அப்படியே கோத்துரு உச்சக்கட்ட, உங்க கண்ணெல்லாம் கலங்கி அப்படி வலிக்குது. உள்ள அப்படியே வந்து இந்த கத்தி வச்சு யாரும் குத்துற மாதிரி இருக்கு. நீங்க திரும்பி வியையும் மின்னையும் பாக்குறீங்க, ஐ மீன் விஜமினையும் வியையும் பாக்குறீங்க. அவனுங்க என்னடி ஒன் சைட் லவ் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா புட்டுக்குச்சு போல அவன் காதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படி மாதிரி நீங்க பாக்குறீங்க வியையும் மின்னையும். எல்லாம் தெரியாது, பட் இந்த பொண்ணு பின்னாடி பின்னாடி சுத்திட்டு வருது. சரி ஒன் சைட் லவ் நினைச்சேன், பார்த்தா தெரிஞ்சு 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்க. நான் சரி போய் கதையை கேட்டு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறானுங்க 2 பேரும். நீங்க அவன் கடுப்புல இருக்க கதையை கேட்டு வரானா, கதை அப்படிமா சொல்லி நீங்களும் பாக்குறீங்க. போய் தொலைது அப்படின்னா சொல்லி நீங்களும் விட்டுறீங்க. பட் பள்ளிக்குள்ளங்க அப்படி அழுகுறீங்க, நீங்க தேம்பி தேம்பி அழுகுறீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்க அப்படியே பெஞ்ச்ல படுத்ததான் ஸ்கூல் முடியும் போது எழுந்திருக்கீங்க, மூஞ்சிலாம் அப்படியே அழுது செவந்து போச்சு. நீங்க வந்து எப்படின்னா ஒயிட்னு சொல்ல மாட்டேன், நீங்க ஒரு ஹனி கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னு, ஆனாலும் அழுதா மூஞ்சி இதெல்லாம் அப்படியே செவந்துரும் உங்களுக்கு. அந்த மாதிரி செவந்து போச்சு. மிஞ்சியும் நான் தான், ஏண்டி அழுவுற, விட்டு பாத்துக்கலாம், அவெல்லாம் ஒரு மூஞ்சியா சப்ப ஃபிகர் அவன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ நம்ம இவனதான், அவன் சப்ப ஃபிங்கரா, அவன் ஆம்பளை ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு மாதிரி சொல்லி இவனை சொல்ல நீங்க திரும்பி ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. நானே இங்க மன உளைச்சல் இருக்கேன், அவன் ஆம்பளை ஐஸ்வர்யா ராயா இருந்தா என்ன, இல்லன்னா என்ன, ஏன் அப்படி படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. சரி வாமச்சான் பானிபுரிய நாலு அமுக்கு, உள்ள இருக்க கஷ்டமெல்லாம் அப்படியே காத்தா பறந்து போயிடும் அப்படிமா சொல்ல. போய் பானிபுரியாச்சு தின்னலாம், காசு வச்சிருக்கீங்களா அப்படிமா சொல்லி கேட்க அவங்க எப்ப திரு முழிக்கிறாளுங்க. வந்து தொலை, நானே கொடுத்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போறீங்க. நீங்களும் பானிபூரிலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போறீங்க. போய் உங்க அம்மா வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. கிச்சன் வந்து பாக்குறாங்க, நீங்க அப்படியே பேக்கை தூக்கி சோஃபால போட்டு நீங்க பாட்டு மேலே ஏறி ஒரு ரூம் போய் கதை தொப்புன்னு சாத்திக்கிறீங்க. உங்க அம்மா என்னடா ஆச்சு இன்னைக்கு இந்த பிசாசுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான். நீங்களும் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி கதவை லைட்டை திறந்து பார்த்து சொல்லிட்டு நீங்க திருப்பி லாக் பண்ணிக்கிறீங்க. ஒரு 1 வீக் நீங்க ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டீங்களா, அப்படியே அழுது அழுது அப்படிதான் இருந்திருப்பீங்க. அப்போ வரைஞ்சதுதான் அந்த ஐ டிராயிங்க. ஸோ அதை நீங்க வந்து அந்த வரைஞ்ச டிராயிங்க நீங்க ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பீங்க. நீங்க அந்த கண்ணியை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க அந்த கண்ணை பார்த்து ஏன்டா நான் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தலாம் உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க. நீங்க நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, இனிமே இந்த ஸ்கூல்ல படிக்க வேணாம், அவனை பார்க்கும் போது நம்ம ஸ்டடீஸா நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு 1 வீக் கழிச்சா ரூம் விட்டு வெளியே வந்திருப்பீங்க. உங்க அம்மா வந்தோடனே என்னடி ஆச்சு, இதுக்கு நீ ஒரு வாரம் அந்த ரூம்குள்ளேயே கிடந்த, சாப்பாடு வச்சாலும் எப்பயாச்சும் தான் எடுத்து சாப்பிடுறோம், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குது சாப்பாடு போடுறியா அப்படின்னு கேட்க உங்க அம்மா வாடி வாடி சொல்லி உட்காந்து சாப்பாடு போடுறாங்க. உங்க அப்பா பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இந்த ஒரு வாரம் அப்படியே இந்த ஸ்கூலுக்கும் போகல, படிக்கவும் இல்லை, அந்த ரூம்குள்ளே இருக்கு, என்ன பண்ற? அப்பா எனக்கு ஸ்கூல் மாற்றணும், இந்த ஸ்கூல் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு அப்படின்னா நீங்க சொல்றீங்க ஒரு மாதிரி டல்லான வாய்ஸ்ல. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்களை பார்த்தோன்னே தெரியுது எதுவும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான், மிஞ்சியும் இவனோட சண்டே ஆனா அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவா என்ன ஏதுன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க 2 பேரும் என் கூட தான் வராங்க, நாங்க 3 பேரும் தான் ஸ்கூல் மாற போறோம். அப்போ உங்க அம்மா தான், பைத்தியமா நீ, ஸ்கூல் மிடில் எப்படியும் உன்னை மாத்திக்குவாங்க என்ன சொல்லி கேட்க, அதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்லி உனக்கு ஓகே இல்லைல்ல, சரி நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்க அப்படி ஸ்கூல் மாத்தி வந்திருப்பீங்க. வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் நல்லா போயிருக்கும். மெஞ்சியும் நான் தான், என்ன மச்சி மூவ் ஆன் ஆயிட்டியா? ஒரு வாரம் தான் இருக்கு, ஒரு வாரம் 2 வாரம் கிட்ட தான் இருக்கு. ஸோ நான் மூவ் ஆன் ஆவேனா எனக்கு தெரியல, பிகாஸ் என் ஃபர்ஸ்ட்ல அப்படி அவன் அதனால சரி நீங்கள் சிரிச்சுட்டே அப்படியே போயிருப்பீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருக்கும், நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, காலேஜும் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ரீட் சைடில் ஜேகேயை பார்த்துருப்பீங்க, ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே உடஞ்சி போச்சு. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணீங்க இல்லையா, பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே உடஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க பாக்குறீங்க, போய் கட்டி பிடிச்சி என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு. அப்ப கரெக்டா அங்க ஜிமினும் வியும் வராங்க. நம்ம ஜிமின் தான்,
என்னடா ஆச்சு, எப்பறம் அவனை விட்டு போனா? மச்சான் அவனை ஏமாத்திட்டு இருந்திருக்காடா, எத்தனை வருஷம் லவ்டா அப்படின்ற மாதிரி அவன் அப்படி அழுகுறான். ஜிமின் ஹக் பண்ணிட்டு கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வீயும் அப்படியே ஹக் பண்ணிக்கலாம், 3 பேரும் விட குரூப் ஹக் பண்ணி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வி உங்களை பார்க்குறான். நீங்க எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அவனை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சிக்னல் பண்ணிட்டு நீங்க அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அப்போ திருப்பி நீங்க வீட்டுக்கு வந்து உங்க ரூம்குள்ள போய் அந்த கண்ணை பார்த்தேன். உனக்கு என்ன அந்த வலி? ஒருவேளை நான் கஷ்டப்பட்ட பெயின்காக கடவுள் ஒன்று திருப்பி சோதிக்கிறாரா? நான் தான் வேணுனேனே. அவன் எந்த கஷ்டப்பட்டாலும் என்னால் தாங்க முடியாது. அந்த பெயினை நீங்கள் எனக்கே கொடுத்துருங்க, அவன் சந்தோஷமா இருக்கட்டும், அந்த பொண்ணோட தானடா வேண்டுனேன். ஏண்டா நீ அழுதா மட்டும் எனக்கு இப்படி வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த கண்ணை பார்த்து பேசிட்டு நீங்களும் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ரெகுலராக காலேஜ் போகிறது அப்படின்ற மாதிரியே போயிருக்கும் உங்கள் லைஃபு. ஃபைனல் இயரோட ஃபைனல் டே. நீங்கள் அந்த காலேஜை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. மிஞ்சியும் நான் உங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேரையும் ஆக்ட் பண்ணிவிட்டு என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் நீங்கள் இருந்திருக்கீங்க. அண்ட் இப்போது இனிமேல் உங்களால் என் கூட இருக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். I'm really gonna miss you both so much. அப்படின்னா சொல்லி நீங்கள் அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க 2 பேரும் உங்களை கட்டி பிடிச்சி அப்படி எழுதுறாங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் ஒர்க்குக்காக அப்ராட் போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா விடலைன்னு சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்க 2 பேர்த்தையும் ஹக் பண்ணி I gotta miss you guys so much. அவன் எப்போ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு எனக்கு எவ்வளோ வலிச்சுதோ அதோட இப்போ எனக்கு ரொம்ப வலிக்குதுடி அப்படின்ற மாதிரி சரி அவன் 2 பேர்த்தையும் பார்த்து சொல்கிறீங்க. வயன் இங்கே பாரு, நாங்கள் இந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நாங்கள் செத்தே போனாலும் சரி, நாங்கள் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி யூனா சொல்கிறா. நீங்கள் யூனாவை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறீங்க. நம்ம மிஞ்சி ஐயா எனக்கெல்லாம் இந்த அழுகுற சீன்லாம் வராது, அழாதீங்க, பாருங்க என்னையும் அழ வச்சிருவாங்க போல, சிப்பாங்கிட்ட இந்த புக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ சொல்கிறா. நீங்கள் சிரிக்கிறீங்க. பானிபுரி ஒன் லாஸ்ட் டைம்லாம் இல்லை, இன்னும் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு டைம் எல்லாம் இருக்குது. 2 to 3 weeks இருக்குது. சுற்ற தானே போகிறோம், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ற சரி நீங்கள் சொல்லி சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ஊர் சுற்றிருப்பீங்க. அந்த 2 weeks நீங்கள் அப்படி தான் ஊர் சுற்றி அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அவங்க வந்து போகிறாங்க ஃபாரினுக்கு. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டில் நின்று வழி காட்டிகிட்டு இருக்கீங்க பாய் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு உங்கள் அப்பா மேலே கோவம் இருந்தாலும் அவர் பொண்ணு வந்து அவர் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுனால உங்களால் எதுவும் சொல்லவும் முடியல. ஸோ நீங்களும் பாய் சொல்கிறீங்க. அப்படியே அந்த டைம் போயிருக்கும். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து ஃபீல் பண்ணாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மா பார்த்து சிரிச்சுட்டே சாப்பிட்டு போய் படுத்துறீங்க. உங்கள் லைஃப் இப்படியே தாண்டா போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு நாள் உங்கள் அப்பா தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேனோட பையனுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் இன்னும் 2 weeksல ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் யார் என்னன்னு கூட சொல்லலேன்னு பார்க்குறீங்க. அப்போ கதவு கிட்ட போனால் திருப்பி வந்து அவன் பேர் ஜங்கு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவன் தான் அந்த கம்பெனி லீட் பண்ண போகிறான்னு சொன்னார். அது இல்லாமல் அவன் ஃபோட்டோ அப்படின்னு மாதிரி காமிச்சிடும். உங்களுக்கு ஷாக்கு. சங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதே மாதிரி இந்த முட்டை கண் இப்போல்லாம் நல்லா பியர்சிங்லாம் பண்ணி ஐப்ரோஸில் லிப்ஸ்லாம் பியர்சிங்லாம் பண்ணியிருக்கான், டேட்டூலாம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு, போட்டிருக்கான்னு தெரியுது. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ மாறிட்டான்ல அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒருவேளை அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு அப்பா என்னடா இல்லை அந்த பையனுக்கு விருப்பம் இருக்கா கேட்டிங்களா? அந்த பையனுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு என்ன ஆயிருக்கும், திருப்பி அவன் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இன்வால்வ் ஆகலையா அப்படின்ற மாதிரி நீ யோசிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இன்றைக்கி உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, என் பொண்ணு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக. ஸோ பார்த்தா ஜேகே அங்கே உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் தான் எட்டி பார்க்குறீங்க. அப்போது உங்கள் அம்மா தான் வாவா என் வந்து காஃபி கொடு கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்களும் கீழே போகிறீங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம் வச்சுட்டு அப்புறம் போய் காஃபிலாம் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. ஜேகேடே கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே பாடி இல்லாமல் ஷிவர் ஆகுது. அவன் உங்களை ரெகனைஸாக பண்ணலன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. 12th வரைக்கும் ஒன்றா படிச்சு மேடம் எப்போ என்ன ரிமெம்பர் பண்ணாமல் இருக்கான் அவன், நம்ம அது அவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒருவேளை லாங் ஹேர் கட் பண்ணால் ரெகனைஸ் பண்ண முடியணுமோன்னு சொல்லிட்டு நீங்களும் காஃபி கொடுக்குறீங்க.
அவனை ஸ்மைல் பண்ணிட்டு எடுத்துக்கிறான். ஸோ அப்படிதான்டா உங்களுக்கு எங்கேஜ் ஆயிருக்கும். நீங்க அதெல்லாம் அந்த டைரியில எழுதி வச்சிருக்கீங்க. ஜேகேக்கு இப்போ என்ன ஷாக்னா, நீங்க நீங்க தான் அந்த பொண்ணுன்றது தான் உனக்கு ஷாக்கு. அது இல்லாம நீங்க இப்படி அவனை உருகி உருகி லவ் பண்ணியிருப்பீங்கன்றது ஒரு ஷாக்கு. ஸோ இப்போ நீங்க தான் உங்களோட கெட் டுகெதர் எல்லாம் முடிஞ்சு வரீங்க, பாக்குறீங்க அந்த டைரியை கையில வச்சுட்டு இருக்கான். நீங்க செக்கே என்ன என்ன எதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப திணறீங்க. ஜேகே பார்த்துட்டு, ஏன்டி என்கிட்ட சொல்லல, ஏன்டி என்கிட்ட சொல்லல, என்னால முடியலடி, போயும் போயும் அந்த பிச்சுக்காக ஒன்ன நான் விட்டுருக்கேன், நீ எப்படி சுத்தி சுத்தி வந்திருக்கேன்ட்டு ஒரு வார்த்தை அந்த தியாகோ ஜிம்னு சொல்லலடி. சாரி வாயன், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. பாரு, இட்ஸ் ஓகே. இப்போ நீ திருப்பி என்கிட்ட தான் இருக்கேன், நான் உன்கிட்ட தான் இருக்கேன். அதே மாதிரி சொல்ல சீக்கி உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறான். எப்படிலாம் லவ் பண்ணியிருக்கல. நான் கூட நினச்சிருக்கேன் எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவள் விட்டு போகணுன்னு. இதை எப்படிலாம் சுற்றி சுற்றி இது பண்ணியிருக்கேன். சாரிடி. சாரிலாம் சொல்லாத. ஒரு ஹக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, ஹக்கில் தானே இருக்கும். டைட்டாக அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்டில் பரி பண்ணிட்டு அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் ஆஃப் டியர் அப்படியே ஃபால் ஆகுது. ஒரு பெயின்ஃபுல் ப்ளஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஸ்மைலோட இந்த கண்ணிலேருந்து ஒரு தண்ணி வந்து ஒரு ட்ராப் தண்ணி கீழே விழுது. ஸோ அவ்வளோதான்டா. இது ஒரு மாதிரியான எண்டிங் தான். ஆனால் இது நிறைய ஒன் சைட் லவ்வுக்கு தெரியும். இதில் வந்து அந்த ஒன் சைட் லவ் செட் ஆன மாதிரி போயிருக்கும். பட் நிறைய ஒன் சைட் லவ் செட் ஆகாதுல்ல. ஒரு சில பேர்லாம் தூரத்துலேருந்தே ரசிச்சு அவங்க அந்த லவ் முடிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு சொல்லலையேன்ற விஷயத்துல அந்த லவ் முடிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு சொல்லி அசிங்கப்பட்டு வந்திருப்போம். அதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ல. எனிவேஸ், நிறைய பசங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு விட்டுட்டு போனாலே வந்து அந்த பொண்ணு எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் விட்டுட்டு போயிடுவாளுங்கன்னு சொல்லி டயலாக்லாம் விடுவானுங்க. ஆனா உருக்கி உருக்கி லவ் பண்ணுவாங்க ஒரு சில பொண்ணுங்க. அவனுங்களெல்லாம் கண்டுக்காம இவனுங்க போய் அவனுங்க உருக்கி உருக்கி லவ் பண்ற பொண்ணை போய் பார்த்தா இப்படிதான் நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியல. பாவம். சரி விடுங்க. To the one-side lovers who are hearing me, don't feel much. Maybe it could be a double side too, la. Keep your expectations high. Don't do it for anyone. Okay, keep your standards high. அது உன்னோட ஒன் சைட் லவராகவே இருந்தாலும் சரி. ஓகேவா? பாய்.